இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒரு சாதாரண பட்ஜெட் செய்தி கிடையாதுங்க. இது ஓய்வு பெற்ற பிறகு நிம்மதியாக வாழ முடியாம போராடுற பல லட்ச குடும்பங்களோட குரல்னே சொல்லலாம். ஒரு மனிதன் 40 வருடம் உழைச்சு நாட்டுக்கு சேவை பண்ணிட்டு ஓய்வு எடுத்த பிறகு அவனுக்கு கிடைக்கிற பென்ஷன் வெறும் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயில மருந்து வாங்கலாமா, மின்சாரம் கட்டலாமா, வீட்டு செலவுகளை சமாளிக்கலாமா? இந்த கேள்விதான் கடந்த 11 வருடமா ஓய்வூதியதாரர்களை துரத்திட்டு இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற மத்திய பட்ஜெட் 2026 இதற்கான சூப்பர் அறிவிப்பு வரும் அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது 1000 ரூபாயிலிருந்து 7500 ரூபாயாக அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய கணிப்பாக நான் பார்க்கப்படுறேன். இதோட முழு விவரத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம் பேசுகிற இந்த பென்ஷன் தொகை உயர்வு விஷயம் ஒரு சாதாரண பட்ஜெட் செய்தியெல்லாம் கிடையாதுங்க. இது நாடு முழுக்க பல லட்சம் ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன ஊழியர்களோட வாழ்க்கையை நேரடியாக தீர்மானிக்க போகிற ஒரு மிகப்பெரிய விஷயம்னே சொல்லலாம். ஆமாங்க, நீங்களே நினச்சி பாருங்க, ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த இந்த திட்டம் அப்போ 1000 ரூபாய் அப்படிங்கிறது அப்போவே கம்மி தான், இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 11 வருஷமாக எந்த ஒரு உயர்வு தொகையும் கொடுக்காம வருஷம் 1000 ரூபாய் பென்ஷன் தொகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயம்தான். ஏன்னா இப்போ விற்க போகிற விலைவாசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாயில் என்னங்க பண்ண முடியும்? வார கடைசியில் 1 கிலோ மட்டன் எடுக்கணும்னா கூட 800 ரூபா ஆயிருச்சுங்க. நீங்கள் அப்போ இந்த 1000 ரூபா அப்படிங்கிறது எதுக்கு பத்துன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். இது நான் மட்டும் சொல்லலைங்க, இது நாடு முழுக்க பல லட்சம் ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன ஊழியர்களோட வாழ்க்கையை நேரடியாக தீர்மானிக்க போகிற ஒரு விஷயம். 2026 மத்திய பட்ஜெட் ஓய்வூதியதாரர்களிடையே ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ கடந்த 11 ஆண்டுகளாக எந்த விதமான பென்ஷன் உயர்வும் இல்லாமல் இருந்த EPS 95 எனப்படும் ஊழியர் பென்ஷன் திட்டம் இப்போ ஒரு முக்கியமான திருப்பு முனையை நோக்கி போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். 1995 இந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை செலவு ரொம்ப ரொம்ப கம்மி தான், மருத்துவ செலவும் கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. குடும்ப தேவைகள் அப்பப்போ அதிகமாகவும் இருந்துச்சு, அப்பப்போ குறைவாகவும் இருந்துச்சு. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டும் வந்தாங்க மக்கள். அப்போ ஒரு சிறிய பென்ஷனே போதுமானதாக இருந்தது. ஸோ அதனால தான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அப்போ கொடுக்கப்பட்ட அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறதே போதுமானதாக இருந்தது. ஆனால் இப்போ நிலைமையே தலைகீழாக மாறிச்சுன்னே சொல்லலாம். பணவீக்கம் ஒரு பக்கம் வானை தொடுது, மருந்து செலவோ கண்ணை மூடி முடிக்கிறக்குள்ள எங்கேயோ போய் நின்றுது. மருத்துவ சிகிச்சை அதுக்கு மேலே 40 வயசு 45 வயசு ஆயிட்டாலே உடலுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கான மருத்துவ சிகிச்சையும் மருத்துவ செலவும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. மின்சாரம் செலவும் அதே மாதிரி அதிகமாக போயிட்டு இருக்கு, குடிநீரும் அதுக்கு மேலே போயிட்டு இருக்கு, உணவு, இது மாதிரி ஒவ்வொரு செலவுகளும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. எல்லாமே ஓய்வூதியதாரர்களுக்கு சுமையாக மாறிச்சுன்னே சொல்லலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 2014 நிர்ணயிக்கப்பட்ட 1000 ரூபாய் குறைஞ்சபட்சம் பென்ஷன் இன்னைக்கு பல லட்சம் பேருக்கு தான் கிடைக்குது. அதுலேயும் குறிப்பாக நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறதும் இல்லை. டேப்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம்லாம் புதுசாக கொண்டு வந்து எங்களுக்கு பழைய பென்ஷன் வேணும்னு போராட்டம்லாம் நடத்தி ஓரளவுக்கு அது ஓகே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படிங்கிறது நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த டேப்ஸ் ஓரியன்டாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் நிறைய கிடைக்கும். இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது இன்றைய காலத்தில் ஒரு அடையாள தொகையாக மட்டுமே மாறி இருக்கு. ஒரு குடும்பத்தின் ஒரு வார தேவையையும் இது பூர்த்தி செய்ய முடியாத நிலையில தான் இருக்காங்க. டெஃபினட்டாக அது உண்மைதான். ஸோ இதனால தான் கடந்த பல ஆண்டுகளாக ஓய்வூதிய சங்கங்கள், தொழிற்சங்கங்கள், குறிப்பாக சொல்லணும்னா பாரதிய மஸ்தூர் சங்கம் மாதிரி அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க. குறைஞ்சபட்சம் பென்ஷனை 5000 உயர்த்தணும், இல்லைன்னா 7500 உயர்த்தணும், இல்லை அப்படின்னா 10,000 வரைக்கும் உயர்த்தணும் அப்படிங்கிற வலுவான கோரிக்கைகளை அரசுக்கு முன் வச்சு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நமக்கு 5000 மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் நம்மளுக்கு பென்ஷன் இந்த பட்ஜெட்டில் டெஃபினட்டாக தாக்கல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுதான் நம்மளுக்கு அதிகாரப்பூர்வ தகவலும் கிடச்சிருக்கு.
ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அரசு வந்து இதை நிதிச்சுமை அப்படின்லாம் பார்த்தாங்க. ஆனால் இபிஎஃப்ஓ நிதி பற்றாக்குறையாகவும் இருந்துச்சு. பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் என்று சொல்லி தவிர்த்தும் வந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூழ்நிலை தலைகளாகவே மாறிடுச்சு. நாட்டின் முதியோர் எண்ணிக்கை வேகமாக அதிகரிச்சுட்டே இருக்குது. பிரைவேட் செக்டரில் ரிட்டையர்ஸ் எண்ணிக்கை வந்து பெருசாக வளர்ந்துட்டு வருது. சமூக பாதுகாப்பு இல்லாத ஓய்வூதியதாரர்கள் அதிகமானவாகவே இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பென்ஷன் ரீஃபார்ம் ஒரு அன்அவாய்டபிள் அஜெண்டாவாக மாறிச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஒரு கூட்டம் கூடி அதில் பென்ஷன் பற்றி பேசினாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஊக்கத்தொகை எவ்வளவு, பென்ஷன் எவ்வளவு அப்படின்னு தான் முதல் கேள்வியாகவும் இருக்குது. ஸோ இதற்கிடையில் தான் உச்சநீதிமன்றமும் இந்த விவகாரத்தில் முக்கியமான தலையீடும் பண்ணியிருக்காங்க. 2026 ஜனவரி 5ஆம் தேதி இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பு குறித்து 4 மாதத்துக்குள்ள உறுதியான முடிவு எடுக்கணும்னு மத்திய அரசுக்கு உத்தரவு கொடுத்தது. ஸோ இப்போ மாதத்துக்கு 15,000 இருக்கும் வேஜ் சீலிங் 21,000 அல்லது 25,000 உயர்த்தப்பட்டால் இபிஎஸ் பங்களிப்பு தொகை இயற்கையாகவே அதிகரிக்கும்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில் உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் எதிர்காலத்தில் அதிக பென்ஷன் வழங்கும் அடித்தளம் உருவாகிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. ஸோ இந்த எல்லா காரணங்களையும் சேர்த்து இப்போது 2026 பட்ஜெட்டில் இபிஎஸ் 95 திட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது என்ற எதிர்பார்ப்பு உருவாகி இருக்குது. சோர்சஸ் சொல்கிற தகவல் படி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச பென்ஷன் 1000 இருந்து 5000 அல்லது 10,000 வரைக்கும் உயர்த்தப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் இபிஎஃப் வேஜ் சீலிங் உயர்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பென்ஷன் கால்குலேஷன் மெத்தடில் ஒரு சில மாற்றம் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் சர்வீஸ் பெனிஃபிட்டில் திருத்தம் செய்யப்பட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் கவரேஜ் இன்னும் அதிகமாகும். ஸோ இப்போ கொடுக்குற அமௌண்ட்டை விட மெடிக்கல் கவரேஜ் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் லிங்க் போன்ற கூடுதல் பலன்களும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஆயுஷ்மான் பாரத் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதோட பெனிஃபிட்டும் இன்னும் கூடுதலாக இதில் வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண உதவி மட்டும் இல்லைங்க, ஓய்வூதியதாரர்களின் டிக்னிட்டியாகவும் கருதப்படுது, செல்ஃப் ரெஸ்பெக்டாகவும் போற்றப்படுறோம். டிபெண்டன்சி இல்லாத வாழ்க்கை, ஸோ மெடிசன் வாங்கும் நிம்மதி, பிள்ளைகளுக்கு பேர்டன் ஆகாத வாழ்க்கை, இதை உறுதி செய்யும் மாற்றங்கள் தான் இந்த பென்ஷன் அதிகப்படுத்துறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில வட்டாரங்கள். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ சேவைகளையும் சீனியர் ஃப்ரெண்ட்லியாக மாற்ற அரசு திட்டமிட்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சேவா கேந்திரா மாதிரி இபிஎஃப்ஓ அலுவலகங்கள் மாடர்ன் சர்வீஸ் சென்டராக மாற்றப்படுது. ஸோ ஃபெசிலிட்டேஷன் அசிஸ்டன்ட் அல்லது இபிஎஃப் சுவிதா ப்ரொவைடர்ஸ் மூலம் ஜீவன் பரம சமிஷன், அக்கௌண்ட் லிங்கிங், கிளைம் ட்ராக்கிங் போன்ற டெக்னிக்கல் விஷயங்களில் முதியவர்களுக்கு நேரடியாக உதவி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த இபிஎஸ் பென்ஷன் ஹைக் நியூஸ் வந்து ஒரு ஹைப் மட்டும் இல்லைங்க, இது பல ஆண்டுகளாக நீண்ட போராட்டத்தின் விளைவு அப்படின்னு கூட சொல்லலாம். டெமோக்ராஃபிக் ப்ரெஷர், பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன், எக்கனாமிக் ரியாலிட்டி எல்லாமே சேர்ந்து உருவான ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் இது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அஃபிஷியல் பட்ஜெட் ஸ்பீச்சில் இதை பற்றி எதுவுமே வரல. அதனால் பேனிக் ஆகக்கூடாது, ரூமரு நம்பக்கூடாது. கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு எகெயின் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ஃபைனல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கடைசியாக நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயங்க. பென்ஷன் தொகை உயர்வுன்றது ஒரு அறிவிப்பு மட்டும் இல்லைங்க, அது ஒரு முதியவரின் மரியாதை, ஒரு ஓய்வு பெற்ற வாழ்க்கையின் பாதுகாப்பு. 1000 ரூபாயில் வாழ்க்கை நடத்த சொல்கிற கால முடிவுக்கு வரணும். அந்த மாற்றத்துக்கான வாய்ப்பு தான் இந்த 2026 பட்ஜெட். ஆனால் அது வரைக்கும் நம்ம பயப்படவும் கூடாது, அதே நேரம் கண்மூடித்தனமாகவும் நம்பவும் கூடாது. அஃபிஷியல் அறிவிப்பு வரும் வரைக்கும் இது எதிர்பார்ப்பு தான். ஆனால் அந்த எதிர்பார்ப்பே பல லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு நம்பிக்கையாகவும் இருக்குது. அவர்கள் குரல் இப்போ கேட்கப்படுது, அவர்களோட கஷ்டம் புறக்கணிக்கப்படலைங்க. பட்ஜெட் ஸ்பீச்சில் தான் இறுதி வார்த்தை. அது நிச்சயமாக பலரின் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ மீண்டும் ஒரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.